யாராவது ஒரு கட்சிக்காரன் வந்து எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி சமூக வலைதள பதிவு பண்ணி பாத்தீங்களா? என் வாக்கு தூக்கிட்டாங்க, எனக்கு ஓட்டு போட முடியலன்னு. எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், சமூக வலைதளம் போனாலே என்ன மன்னிச்சுங்கண்ணா, என்னால சாப்பிடவே முடியலண்ணா, நான் ஆசையா காலையில காக்கி டவுசரும் சட்டையும் போட்டுட்டு போனேன்னா, ஆனா என் ஓட்டை தூக்கிட்டாங்கண்ணா, நான் தப்பு நடந்துச்சுண்ணா, மன்னிச்சுங்கண்ணா, சாரிண்ணா அப்படின்னு ஒரு 50 பேர் வீடியோ பார்த்திருப்பேன். 16 மணி நேரம் டிராவல் பண்ணி போனா, கிளாம்பாக்கத்தில் மட்டும் 8 மணி நேரம் காத்து கிடந்தனா, திட்டமிட்டு பஸ்ஸை வராம தடுத்து நம்ம ஆட்களை போறவன் போற கிளாம்பாக்கத்தில் விஜய் ரசிகரா போயிட்டு இருக்கான். எல்லாரும் தான் போனாங்க. ஏன் நம்ம எங்க விருகம்பாக்கம் வேட்பாளர் சந்தோஷ் கூட கிளாம்பாக்கத்தில் காத்து கிடந்து 16 மணி நேரம் டிராவல் பண்ணி நேற்று நாளை 4 மணிக்கு தான் திருவரம்பூர் போய் ஓட்ட போட்டாரு. இப்ப அவரும் வந்து விஜய் ரசிகர் சொல்லியா, அவர் விஜய்க்கு அவரு காக்கி போட்டாரு, காக்கி பேண்டும் சட்டையும் போட்டாலே வந்து விஜய் ரசிகரடா. இதுல போய் சொல்லிருக்காங்க கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு போய் சொல்லிருக்காங்க. என்னப்பா கோட் வேர்ட் அக்செப்டட்? விஜய்க்கு தானே ஓட்டு போட்டீங்க, கோட் வேர்ட் அக்செப்டட் அப்படின்னு இருக்காங்க. விஜய்க்கு ஓட்டு போட்டுறா? ஏய், நான் டிராபிக் இன்ஸ்பெக்டரா லூசு, நான் 20 வருஷமா இதுதான் ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருக்கேன். டிராபிக் இன்ஸ்பெக்டரா சொல்றது அப்படின்னு பின்னாடி பார்த்துட்டு விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லி டிராபிக் இன்ஸ்பெக்டர் போய் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப ஒரு காக்கி கலர் பேண்டும் வெள்ளை கலர் சட்டையும் எவனும் போடக்கூடாது. அண்ணாமலையும் போட்டுட்டாப்ல. இப்ப அண்ணாமலையும் விஜயோட ஆளா, சிம்பு போட்டுட்டாப்ல, சிம்பு விஜயோட ஆளா. கோட் வேர்ட் அக்செப்ட் எடுக்கிறாங்க. நான் நேத்து சத்தியமா சொல்றேன், காக்கி பேண்டும் வெள்ளை சட்டை தான் போட நினைச்சேன். அது நல்லா இருந்துச்சு, எடுத்து வச்சிருந்தேன். அதை போடலாம் பார்த்தேன். ஐயோ, இந்த பைத்தியங்க வந்து கோட் வேர்ட் அக்செப்ட் போட்டாலும் போடுவாங்க. அதை போடாம நல்லா எனக்கு பிடிச்ச கலர், அது நல்ல காம்படிஷன் நல்லா இருக்கும். அதை போடுறது கூட டிராபிக் போலீஸ் போட முடியல, ஸ்கூல் யூனிஃபார்ம் போட முடியல. ஸ்கூல் யூனிஃபார்ம் பெரும்பாலும் இன்னைக்கு பிரவுன் கலர் பேண்ட், ஒயிட் கலர் சட்டை தான். என் பயலுக்கே அதான் சட்டை. இப்ப எல்லாருமே விஜய் ரசிகர்களா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. கோட் வேர்ட் அக்செப்டட், விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்கன்னு. ஆன்லைன்ல 1000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்காங்க. மீசோ விஜய் மாதிரி, ஜொமேட்டோ ஆர்டர் பண்ண மீசோல ஆர்டர் பண்ண மாதிரி ஒரு காக்கி பேண்ட், சட்டை, ஒரு காப்பு, இதை வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஊர் கிளம்பிட்டாங்க. ஊர் கிளம்பி 16 மணி நேரம் காத்து கிடந்து போயிருக்காங்க. போனா பேர்லன்ட்டான். பேர்லன்னு சார் இந்த புத்துல சார் பக்கத்து புத்துல போடலாமான்னு கேட்டிருக்கான். இதுல ஒரு பொண்ணு, படிச்ச முட்டாள்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்காங்க தெரிஞ்சுக்கிறது நேத்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொண்ணு போயிட்டு ஒரு பூத்துல பக்கத்தூர் அவங்க ஊர்ல போய் கேக்குது. மாலை 6 மணி 5:45 ஆயிடுச்சு. பெட்டியெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா, முடியாதுன்னு. சார் எப்படி சார் நாங்க போட்டு சார், எதுக்குள்ள எப்படி சார் மூடினீங்க? எனக்கு இந்த தியேட்டர்ல போயிட்டு படம் பார்த்து பழக்கப்பட்டாங்க. ஏமா டிக்கெட் கவுண்டர் முடியாச்சுமா, டிக்கெட் கொண்டு முடியாச்சு, நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க போங்கன்னா. இல்ல பிளாக்லயாவது கிடைக்குமான்னு கேட்பாங்கல்ல. இப்ப பிளாக் டிக்கெட் வாங்கி பழக்கப்பட்டவங்க 6 மணிக்கு மேல தேர்தல் ஆணையம் வந்து வாக்குச்சாவடியை மூடினாலும் டிக்கெட் கவுண்டரா நினைச்சிட்டாங்க தேர்தல் ஆணையத்தை. ஏன்னா இவன் வந்தவன் போறாமே. நேத்து என்ன நடந்துச்சுன்னா, FTFS ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறவன்